ஷோ கொடுத்துருக்காங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? அது நல்ல விஷயம் தான் ப்ரோ. ஏன்னா முன்னாடி வந்து ஸ்பெஷல் ஷோஸ்லாம் வாங்கணும்னா ஒன்று போலீஸ்காரங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கணும், இல்லை கலெக்டர்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கணும். இப்போ அந்த தொழில் இல்லை, கவர்மெண்ட்டே அந்த இதை கொடுத்துட்டா எதுக்கு போய் பர்மிஷன் வாங்கணும், தேவையில்லா சண்டைகள்லாம் வராதுல்ல. இன்னொன்று தேட்டருக்கு வந்து இது ஒரு நல்ல ப்ராஃபிட் தானே. எப்பயுமே 3 ஷோஸ் இருக்கிற இடத்துல ஒரு 5 ஷோ இருந்துச்சுன்னா அது தேட்டருக்கும் நல்ல விஷயம், நமக்கும் நல்ல விஷயம் வரும். கொஞ்சம் க்ரௌடு கம்மியாகும், தேவையில்லாத அந்த தில்லுமுள்ளு வராது, அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பொறுத்தவரையிலையும் ஒரு ரசிகராக பார்த்தா வந்து அது கரெக்டு தான், நல்லது தான், ரசிகர்களுக்கு நல்லது அது. பட் ஆனால் இப்போ வந்து அவர் சிஎம்ன்றப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பொதுமக்களை தான் பார்க்கணும். பொதுமக்களை பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஷோவை இன்க்ரீஸ் பண்ணுறதோட டிக்கெட் ப்ரைஸ் கம்மி பண்ணுறது தான் அது கரெக்டு. இப்போ மேக்ஸிமம் வந்து தேட்டருக்கு போகிறவங்க எல்லாமே ரிச் பீப்புள் மட்டும்தான் போகிறாங்க. முன்னாடி அந்த காலத்துலலாம் வந்து எல்லாருமே மூட்டை தூக்குறவங்கலேருந்து மார்க்கெட்டில் வேலை பார்க்குறவங்க வந்து எல்லாருமே படத்துக்கு சும்மா போனாங்க. இப்போனா அப்படி போக முடியறது இல்லை. இப்போ மினிமம் ஒரு ஃபேமிலி படத்துக்கு போனால் 2000 ரூபா செலவாகுது. அதே இப்போ முன்னாடிலாம் வந்து அப்போல்லாம் கிடையாது, எல்லாருமே மேக்ஸிமம் எல்லாத்தையுமே ஃபேமிலியாக தான் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அப்படிலாம் கூப்பிட்டு போக முடியல. அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணாருன்னா நல்லாயிருக்கும். எல்லாருமே நடுத்தர மக்கள்லேருந்து எல்லாருமே போய் படம் பார்க்குற மாதிரி டிக்கெட் ப்ரைஸை கம்மி பண்ணாருன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது வந்து பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா தேட்டர் ஓனர்ஸ்க்கு மட்டும்தான் பெனிஃபிட்டு, ஷோ இன்க்ரீஸ் பண்ணுறது. சாமானிய மக்களுக்கு பெனிஃபிட் கிடையவே கிடையாது. இல்லைன்னா இப்போ 5 ஷோன்றப்ப இப்போ பெரிய பெரிய ஹைப் இருக்க ஆக்டருக்கு தான் வந்து இப்போ அஜித், சூர்யா, தனுஷ் அவங்க படத்துக்குலாம் 5 ஷோனா நல்லா போகும். இப்போ சின்ன சின்ன ஆக்டருக்கு புதுசாக வரவங்களுக்குலாம் 5 ஷோனா ஒன்றும் 4 ஷோவே பெருசாக போகாது. சின்ன சின்ன ஆக்டருங்கன்றப்போ இப்போ 5 ஷோன்றது அது தேவையில்லாத விஷயம். அதுக்கு பதிலாக ரேட் ஹையாக இருக்குது உள்ள, அதெல்லாம் மற்றபடி வேறு எதுவும் பார்க்கலாம் ரேட்டு குறைக்கிறது. இப்போ உள்ள அந்த கவுண்டரில் அந்த பாப்கார்ன் ப்ரைஸ் அந்த மாதிரி ப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் தேட்டரில் இதுதான் அப்படின்ற மாதிரி உள்ளே கொண்டு வரலாம். ஏன்னா உள்ளே பாப்கார்ன் போனீங்கன்னாவே ஹை ரேட்டாக தான் இருக்குது. இப்போ அப்படி இருக்கிறப்ப கொஞ்சம் ரேட்டு கொண்டு வந்தால் அங்கே போய் பார்க்குறவங்களும் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. இப்படி இருக்கிறப்ப 5 ஷோக்கு பதிலாக இதை பண்ணலாம். மற்றபடி அப்புறம் அந்த க்ளீனிங் ப்ராசஸ்லாம் இருக்குது, பாத்ரூமு. அப்போ 5 ஷோன்னப்போ நேரம் கிடைக்காது. இப்போ பாத்ரூம்லாம் எல்லாம் யூஸ் பண்ணுற ரெஸ்ட் ரூமு எல்லாம் அடிக்கடி போயிட்டு வர இடம், க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. இப்போ 5 ஷோக்கு அந்த மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் பிரச்சனைலாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கிளியர் பண்ணி நல்லா பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் திரையரங்குகளை இனி புதுசாக ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் 5 காட்சிகள் வரைக்கும் ஓட்டலாம்னு சொல்லிட்டு முதலமைச்சர் விஜய் ஒரு அனுமதி கொடுத்துருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது? இது ஒரு நல்ல திட்டம்தான். இது 5 ஷோ நடத்துறது ஒரு சினிமாக்காரங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்குது. அதனால் இது ஒரு நல்ல திட்டம்தான். இப்போ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா? இப்போ வந்து நான் ரொம்ப நேரம் காத்திருக்க தேவையில்லை, கூடுதலாக காட்சிக்கு வரும்போது டிக்கெட்டும் சீக்கிரம் கிடைக்கும், அந்த மாதிரி இதெல்லாம் பயனுள்ளதாக இருக்குமா? எங்களுக்கு அது ஒரு பயன்தான். ஒரு கால ஷோ கூட பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வேலைக்கு போனாலும் போயிடுவோம். வரக்கூடிய வியூவர்ஸுக்கு பெனிஃபிஷியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இந்த புதுசாக படம் எடுக்கிறவங்க வந்து நிறைய லாபம் இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ 5 ஷோ ஓட்டும் போது அவங்களுக்கு அதிக லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல? வந்துடும். இப்போ தேட்டர் உரிமையாளர்களுக்கும் அதிகமாக டிக்கெட் விற்கும், ஷோ ஓட்டலாம் அப்படிங்கிறப்போது அவங்களுக்கும் லாபம் தானே? நஷ்டமாகாது, அவங்களுக்கு லாபம் தான் இருக்கும். இப்போ சினிமாக்காரங்களுக்கும் ப்ரொடியூசருக்கு தான் லாபம், நம்மளுக்கு இல்லை. இது எதுவும் இல்லையே, நம்ம போய் பார்க்குற ரசிகராக நம்ம பார்க்குறோம், அவ்வளோதான். அது அவங்களுக்கு தான் லாபம், நம்மளுக்கு லாபம் கிடையாது. நீங்கள் யாருடைய ரசிகர்? உங்களுக்கு யார் படங்கள்? அம்மா அஜித் சார் தான். இப்போ அஜித் சார் படங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போராட்டம் இருக்கும், படம் வந்து ஷோ கிடைக்காம இருக்கும். இப்போ வந்து வாரத்தில் டெய்லி 5 ஷோ அப்படிங்கிற போது ரசிகர்களுக்கு கொஞ்சம் உற்சாகம் தானே? அது கண்டிப்பாக இருக்கிறது தான். ஒரு ஷோ பார்க்கலாம், மீறி போனால் ஒரு 3 ஷோ ரிலீஸ் பண்ணலாம் எல்லோரும் சேர்ந்து, அவ்வளோதான். மேலே எதுவும் 5 ஷோ போட்டு அவங்களுக்கு வரி இதுங்கிறதுக்கு கட்ட மாட்டாங்க. 5 ஷோ போடுறது வந்து மக்களுக்கு வந்து ஏற்றுக்கிற விஷயம் தான். அதாவது சனி ஞாயிறு போட்டால் பரவாயில்ல, மித்த நாளெல்லாம் போட்டோம்னா அப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி டிக்கெட் ரேட்டெல்லாம் கம்மியாக இருக்குது இந்த சாஞ்சலியை. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு தேட்டருக்கு வந்து ஒரு குடும்பம் சாப்பாடு சாப்பிட்லாம். சினிமா தேட்டருக்கு ஒருத்தர் வந்தால் இப்போ நான் வரணுன்னா இப்போ 200 ரூபா ஆகுது. 200 ரூபா இருந்தாலும் எனக்கு ஒரு வீட்டில் சாப்பாடு சாப்பிட்லாம். நம்மளாம் லோக்கல் கிளாஸ், மிடில் கிளாஸ். இந்த பணக்காரனுக்கு, இந்த ஐடி வேலைக்கு போகிறவனுக்கு கரெக்ட். நம்ம மாதிரிகளுக்கெல்லாம் ஒரு படம் பார்க்கணும்னு தேட்டருக்கு பண்ணணும்னா 1000 ரூபா வேணும். அதுக்கு பேசாமல் டிவியில் உட்காந்து பார்த்துக்கலாமே. இப்போ உழைக்கிறது போல் இந்த தேட்டருக்காரங்க தான் பண்ணணும். அதே மாதிரி தயாரிப்பாளர்களுக்கு காசு கொடுத்து இது வாங்குறான் பாரு, அவங்க டிஸ்ட்ரிபியூட்டரு, அவங்களை பற்றி இது பண்ணணும். அப்போல்லாம் நாங்கள்லாம் டென்ட்டு தேட்டரில் சினிமா பார்த்தோம். அப்போல்லாம் இந்த மாதிரி ஒரு இது கிடையாது. ஆனால் அன்றைக்கி வந்து தேட்டரில் தான் பார்க்கணும் கட்டாயம் இருந்துச்சு. இப்போ அந்த அவசியம் இல்லையெல்லாம் பண்ணுறது போகிற இவங்களே தான். டிஸ்ட்ரிபியூட்டரு தேட்டர் நிறுவனமே தான் பண்ணுறது. இவங்களா இஷ்டத்துக்கு ஏற்றுக்குவாங்க, இவங்களா இறக்குவாங்க. அப்புறம் இந்த புது படம் போட்டால் ஏற்றிடுவாங்க ஒரு வாரத்துக்கு, அதுக்கப்புறம் நார்மல் வந்துடுவாங்க.
இதுதான் இவங்களுடைய வேலை. வந்து காட்சிகள் ஆமா. அதிகமானாலும் டிக்கெட் குறைக்கணும். டிக்கெட் குறைக்கணும், காட்சிகள் அதிகமானாலும் டிக்கெட் குறைக்கணும். கேட்டால் கவர்மெண்ட் மேலே சாக்காடு போடுறாங்க. எந்த கவர்மெண்ட் வேணாலும் கவர்மெண்ட் மேலே சாக்காடு வேணா என்னமோ வரி சொல்லுவாங்க, அந்த வரி போட்டுருவானுங்க. இவனுக்கு வரி வந்து ஒன்றுமே கட்டுறதில்லை. ஆனால் சும்மா டாவு பாரு, பாத்ரூம் போல க்ளீனாக இருக்காது, சுத்தமாகவே இருக்காது. மல்டி தேட்டர் மாட்டுறது அதில் அது விட ரேட்டு, அது விட ரேட்டு. மெடிக்கல் கிளாஸ் எல்லாம் பார்க்க முடியாது, இவங்க போடுற ரேட்டுக்கெல்லாம் மெடிக்கல் கிளாஸ் எல்லாம் பார்க்க முடியாது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.